உலகெங்கும் உள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை தங்களிடம் கொண்டு சேர்த்திருக்கின்ற பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றொரு ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு சிவராஜ யோகம் தந்த அவயோகம் அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை பார்க்க இருக்கிறோம். ஒரு 5 வருடத்திற்கு முன் இந்த ஜாதகத்தை இந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் பார்க்கும் பொழுது திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தாங்க. அப்போ இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்துவிட்டு இப்போது இவங்களுக்கு திருமணத்திற்குண்டான உகந்த காலம் அல்ல, அதனால் இப்போதைக்கு நீங்கள் திருமணத்தை நீங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டாம். இப்போ இவருக்கு இந்த பெண்ணுக்கு சூரிய திசை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சூரிய திசை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் திருமணத்துக்கு ஏற்பாடுகள் செய்யலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்படி அந்த சூரிய திசை பார்த்திங்கன்னா அவங்க கேட்டு வந்த நாள்லேருந்து ஒரு 6 வருஷம் கிட்டத்தட்ட 2027 தான் சூரிய திசை முடியுது. அதனால் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு சொல்லி வலியுறுத்தி இருந்தோம். அப்படி மீறி செஞ்சால் விபரீதமான விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற எச்சரிக்கையும் அவங்களுக்கு கொடுத்துருந்தோம். ஆனால் அவங்க பொண்ணை பெற்றதால் எவ்வளோ சீக்கிரம் அவங்க கல்யாணம் பண்ண வைக்கணுமோ செய்து வைக்கணும் அப்படின்ற முனைப்போடவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜாதகம் பார்க்குறதுக்கு இவங்க தொடர்ந்து வரலை. மற்ற ஜோதிடர்களை சந்தித்து அவங்க சொன்ன அடிப்படையில் இவங்க திருமணம் அந்த சூரிய திசையில் செய்து விட்டார்கள். அதனால் என்ன மாதிரி விளைவுகள் ஏற்பட்டது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க இருக்கிறோம். நம்ம ஏன் அப்போ அந்த சூரிய திசை வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கு உண்டான என்ன ஆய்வு அப்படின்றத பார்க்க இருக்கிறோம். அதே மாதிரி மீறி செய்தால் என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு உண்டான மூலநூல் சொல்லுகின்ற பாடல்களையும் நம்ம இங்கே பார்க்க இருக்கிறோம். இந்த பெண் பார்த்திங்கன்னா 30/12/1995 மாலை 4:02 கரூரில் பிறந்தவங்க. இந்த பெண் ரிஷப லக்னம், 5ஆம் இடத்தில் ராகு பகவான், 8ஆம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் குருவும், 9ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன், 10ஆம் இடத்தில் சனி பகவான், 11ஆம் இடத்தில் கேது, 12ஆம் இடத்தில் சந்திரன் இருக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாங்க. ஜனனகால தசா இருப்பு பார்க்கும் பொழுது கேது திசை 5 வருடம் 21 நாள் இருக்க அந்த ஜாதகர் பிறந்திருந்தாங்க. இவங்க பார்க்கும் பொழுது சுக்கிர திசையில் கடைசி புத்தி அவங்களுக்கு நடந்துட்டு இருந்தது. அடுத்து சூரிய திசை ஆரம்பிக்கக்கூடிய தருணத்தில் இருந்தது. இப்போ இந்த ஜாதகத்தில் பார்க்குற எல்லாத்துக்கும் பொதுவாகவே நம்ம சேனல்லே நிறைய சொல்லியிருக்கோம். சூரியனும் செவ்வாயும் கூடி ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் எங்கே இருந்தாலுமே மங்கல்ய தோஷமாக கருதப்படுகிறது. அதிலும் 8ஆம் இடத்துல இந்த சூரியன் செவ்வாய் இருக்கிறது அப்படின்றது நல்ல ஒரு மாங்கல்ய தோஷமாகவே இருக்கிறது. அப்படி இருந்து சூரிய திசை செவ்வாய் புத்தி நடந்தாலோ செவ்வாய் திசை சூரிய புத்தி நடந்தாலோ அவங்களுக்கு அந்த தோஷம் ஆனது வெளிப்படும் அப்படின்றது விதி. அப்போ இவங்களுக்கு திருமணம் நடந்தால் இவங்களுக்கு மாங்கல்யத்துக்கு பாதிப்பு ஏற்பட போகிற ஒரு சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்றதுனால அந்த சூரிய திசையில் வேணாம் அப்படின்னு சொன்னது ஒரு காரணமாக இருந்தாலும் இவங்களுக்கு நடந்தது என்னன்னு பார்த்திங்கன்னா, திருமணம் நடந்து செவ்வாய் புத்தியில் எதுவும் நடக்காமல் இவங்களுக்கு குரு புத்தி வரும் பொழுது கணவனும் மனைவியும் இருவரும் வாகனத்தில் செல்லும் பொழுது ஆக்சிடெண்ட் ஆகி அதில் இந்த பெண் இறக்குறாங்க. தலையில் அடிபட்டு மூளை செயல் இழந்து இந்த பெண் இறக்குறாங்க. கணவன் அதிர்ஷ்டவசமாக அவர் தப்பிச்சுக்கிறார். அப்படியே விபத்து அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் ஏற்பட்டது. விபத்து ஏற்பட்டாலும் அந்த பெண்ணுக்கு ஏன் இந்த பாதிப்பு, கூட இருந்த கணவனுக்கு ஏன் பாதிப்பு இல்லை அப்படின்றதையுமே நம்ம அடுத்த வர்ற ஒரு மூலநூல் சொல்லுகின்ற பாடலை பார்ப்போம். அந்த பாடல் ஜோதிட ரகசியம் என்னும் ஆயுள் கணிதம் அப்படின்ற ஒரு நூலில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு. அந்த பாடல் பார்த்திங்கன்னா, வானென லக்னத்திற்கு வரையும் 8ஆதிபதியோடு ஆணென 4ஆம் அதிபதி 6, 8, 12 தானென இருக்கத்தானும் தரணியில் பிறந்த பாலன் நான் என வாகனங்களாலே நாடிடும் மரணம் என்னே அப்படின்றது அந்த பாடல். அந்த பாடலோட சாராம்சம் பார்த்திங்கன்னா, லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் கூடி 6, 8, 12 மறைந்தால் அவங்களுக்கு வாகனங்களால் மரணம் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுகிறது. இப்போ எங்கள் ஜாதகத்தில் பார்த்தா ரிஷப லக்னம், 8ஆம் அதிபதி குரு, 4ஆம் அதிபதி சூரியன், இவங்கள் இருவரும் கூடி லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு சூரிய திசையில்
குரு புத்தியில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அதுவும் குரு புத்தியில் சனி அந்தரத்தில் அவங்களுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. காரணம், தசாநாதனும் 8ஆம் இடத்துல இருக்கிறார், புத்திநாதனும் 8ஆம் இடத்துல இருக்கிறார். இப்படி தசாநாதனும் புத்திநாதனும் 8ஆம் இடத்துல இருக்கும் சமயத்தில் எப்படியாச்சும் 10ஆம் அதிபதி தொடர்பு வந்துருச்சு அப்படின்னா 8, 10 அந்த தொடர்போட பாதகாதிபதி தொடர்பும் வந்துவிட்டால் அந்த காலத்தில் நிச்சயமாக கர்மத்தை பற்றி பேச வேண்டிய சிச்சுவேஷன் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதியாகிய சனி பகவான் நிற்கிறது 8ஆம் அதிபதியாகிய குருவோட சாரத்தில் நிற்கிறார். அதனால் சூரிய திசையில் குரு புத்தியில் சனி அந்தரத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அவங்களுக்கு அந்த விபத்து நடந்த டேட் பார்த்திங்கன்னா 1/5/2023 நடந்திருக்கு. அன்றைய கோச்சாரத்தை நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு அந்த அந்தரநாதன் சனி பகவான் ஜனனத்தில் இருக்கிற அதே வீட்டுக்கு, அதாவது ஜனனகால லக்னத்திற்கு 10ஆம் இடத்துக்கு சனி பகவான் ஜனனத்திலையும் இருக்கிறார், கோச்சாரத்திலையும் அங்கே வந்து விட்டார். அதே மாதிரி தசாநாதனும் புத்திநாதனும் பார்த்திங்கன்னா ஜனனகால லக்னத்திற்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு வந்து விட்டார்கள். இப்படி இந்த கோச்சாரமும் ஒத்துழைத்ததால் அன்றைய நாளில் வந்துட்டு அவங்களுக்கு அந்த விபத்து ஏற்பட்டு இந்த பெண் வந்துட்டு இறக்குறாங்க. இதில் கணவன் அதிர்ஷ்டவசமாக தப்பிவிட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த 8ஆம் இடத்துல சூரியன் குருவோடு சேர்ந்து செவ்வாயும் இருக்கிறார். செவ்வாய் இங்கே 7ஆம் அதிபதி. அப்போது கணவனோடு செல்லும் பொழுது அந்த விபத்து நடந்திருக்கு. இங்கே செவ்வாய் பார்த்திங்க அப்படின்னா லக்னத்துக்கு 8ஆம் இடத்தை மறந்தாலும் அவர் வர்க்கோத்தமமாக இருக்கிறதால அவர் அதிர்ஷ்டவசமாக தப்பித்து விடுகிறார். இந்த பெண் வந்துட்டு பாதிப்பு அடைகிறார்கள். அதற்கு இன்னொரு விதி பார்த்திங்க அப்படின்னா லக்னாதிபதி சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் இருந்தாலும் அது பாதகஸ்தானமாக இருக்கிறது. மேலும் அந்த சுக்கிரன் பாவகர்த்தாரி யோகத்தில் இருக்கிறார். இருபுறமும் சனியும் செவ்வாயும் சூழ்ந்து இருப்பதால் அவங்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டு விடுகிறது. இவங்களுக்கு சூரிய திசையில் கல்யாணம் நடந்திருந்தாலும் செவ்வாய் புத்தியில் அவங்க புருஷனுக்கு பெருசாக பாதிப்புகள் ஏற்படலை. காரணம், அந்த செவ்வாய் அங்கே வர்க்கோத்தமமாக இருப்பதால். நம்ம இந்த பதிவுக்கு தலைப்பாக எடுத்துக்கிட்டது பார்த்திங்கன்னா சிவராஜ யோகம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த சிவராஜ யோகம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் சூரியன், செவ்வாய், குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 ராஜகிரகங்கள், அதாவது காலபுருஷனுக்கு 1, 5, 9 அதிபதிகள் தொடர்பில் இருந்தால் அது சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்கிறோம். இது பேருக்கு தான் சிவராஜ யோகமாக இருக்குது, ஆனால் நிறைய அவயோகத்தை தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா திடீர் மரணங்கள், திடீர்னு ஒரு நோய் ஏற்படுறது, நிறைய இந்த மாதிரி விபத்துக்கள், தற்கொலைகள், கேன்சர், ஹார்ட் அட்டாக் அப்படின்ற மாதிரி ஒரு கொடூரமான நிறைய நோய்களையும் திடீர் என்ற சம்பவங்களையும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. இந்த சிவராஜ யோகம் அப்படின்றது முற்பிறவியில் வந்துட்டு சிவன் சொத்தை கொள்ளையடித்தது, கொலைபாதகங்கள் செய்தது, திருட்டு பலிகள் செய்தது, கற்பழிப்பு, பசுவை வதைக்கிறது, பாம்பு புற்றை இடிக்கிறது, இப்படி செஞ்சால் இது இந்த ஜாதகத்தில் இந்த ஒரு அமைப்பு இருந்து நமக்கு சுட்டி காட்டும் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. ஆக இந்த சிவராஜ யோகத்தோடு சேர்ந்து இந்த மாங்கல்ய தோஷமும் ஏற்பட்டு பற்றாக்குறைக்கு இந்த 4, 8 ப்ளஸ் லக்னாதிபதி தொடர்பு பெறணும். இந்த பாடல் நம்ம சொன்னது லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் கூடி 6, 8, 12 மறையும் சமயத்தில் லக்னாதிபதி எப்படியாவது தொடர்பில் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி லக்னாதிபதி இன் சாரத்தில் இருக்கிறார். 4ஆம் அதிபதி சூரியன் சுக்கிரனோட சாரத்தில் இருக்கிறார். கூட அஷ்டமாதிபதி கூடியிருக்கிறார். தசாபுத்தி வருகிறது. ஏற்கனவே இந்த ஜாதகத்துக்கு சிவராஜ யோகம் இருப்பதால் திடீர் மரணங்கள் சம்பவிக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. அங்கே மாங்கல்ய தோஷமும் இருக்குது. 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துலையும் இருக்கிறாங்க. ஆனால் அவர் வர்க்கோத்தமம் பெற்றதால் கணவனுக்கு உயிர் பாதிப்பு இல்லாமல் அந்த மனைவிக்கு மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. கோச்சாரமும் அதுக்கேற்ற மாதிரி ஒத்துழைப்பு கொடுத்துருக்கு. இன்னொரு முக்கிய விதி பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் குரு, செவ்வாய், சனி இந்த 3 கிரகங்கள் தொடர்பு பெற்று மேசம் அல்லது விருச்சிகம் இந்த 2 ராசிகள் தொடர்பு பெற்றால் அவங்களுக்கு தலையில் அடிபட்டு தலை பாதிப்பு ஏற்பட்டு அவங்களுக்கு மரணம் சம்பவிக்குது. இங்கே பார்த்திங்கன்னா குருவும் செவ்வாயும் கூடி இருக்கிறாங்க. சனி பகவான் குருவின் சாரத்தில் இருக்கிறாங்க. குருவும் சனியும் 2 பேருமே மேச ராசியை பார்க்கிறார்கள். சனி பகவான் விருச்சிகத்தையும் பார்க்கிறார்.
அதனால் இவங்களுக்கு ஆக்சிடெண்ட்டில் தலையில் அடிபட்டு தான் அவங்க சிறுமூளை பாதிக்குது. அதே மாதிரி 12ஆம் இடம் தான் சிறுமூளையை குறிக்கிற இடம். சனி பகவான் 12ஆம் இடத்துல பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால் அவங்களுக்கு அந்த தலையில் அடிபட்ட பாதிப்பும் அவங்களுக்கு ஏற்படுகிறது. ஆக இந்த ஜாதக ஆய்வு பகுதியிலும் உங்களுக்கு முக்கிய விதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நான் முழுமையாக நம்புகிறேன். இதுபோல் நம்ம தொடர்ந்து ஆய்வு பகுதிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் நல்ல ஒரு ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.